Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சோஷியல் மீடியாவுல ஏற்படுகின்ற ஸ்கேம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏற்படுகின்ற ஸ்கேம், அது மட்டும் இல்லாத பண மோசடி. நான் ₹1 கொடுத்தீங்கன்னா ₹4 தரேன், டபுளா தரேன், ட்ரிபிளா தரேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்கேம் எல்லாத்துக்குமே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா சைபர் கிரைம்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்க டைரக்டாவும் போயிட்டு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாத ஃபோன் கால் மூலியமாவும் கொடுக்கலாம், ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்க ஃபோன் கால் மூலியமா தரீங்கன்னா 1930 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா இன்சிடென்ட் நடந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ட்ரேஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆன்லைன்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜினுடைய லிங்க் என்னன்னா www.cybercrime.government.in. இந்த வெப்சைட்குள்ள நீங்க என்டர் ஆன உடனே இந்த ஹோம் பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உமன் சில்ட்ரன் ரிலேட்டட் கிரைம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கிரைம்ஸ்னு இருக்கும். இது ரெண்டுமே இல்லைன்னா அதர் கிரைம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து உமன் சில்ட்ரன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம். இதுல வந்துட்டு கீழே வந்து ரிப்போர்ட் அனானிமஸ்லி இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ரீட் பண்ணி பார்த்துட்டு லேர்ன் அபவுட் சைபர் கிரைம், இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல் யா கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட்னு கொடுக்க வேண்டியது இருக்கும். அக்செப்ட்னு கொடுத்தீங்க உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் அண்ட் இன்சிடென்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரீவியூ பண்ணிட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த கேட்டகரியில வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றீங்க, அதாவது சைல்டு போர்னோகிராஃபி, சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த கேட்டகரியில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரேப், கேங் ரேப், செக்ஷுவல் அபியூஸ் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷுவல் அபியூசன்ஸ் மெட்டீரியல் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த கேட்டகரியில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் மெட்டீரியல் கண்டென்ட் செக்ஷுவல் ஆக்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸில் என்ன கொடுக்கணும்னா கம்ப்ளைண்ட், அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக வந்து எந்த டேட்டில் நடந்தது, எந்த டைமில் நடந்தது அந்த இன்சிடென்ட்ன்றதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு நடந்தது, எத்தனை நிமிஷத்தில் நடந்தது, ஏஎம்மா பிஎம்மான்றதை இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய என்னவோ ஸ்டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அந்த வந்து உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வேர் டிட் த இன்சிடென்ட் அக்கர்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து எந்த இடத்துல வந்து இமெயிலில் உங்களுக்கு வந்து ஸ்கேம் நடந்ததா, இல்லை ஃபேஸ்புக்கா, இல்லை வந்து இன்ஸ்டாகிராமா, இல்லை ஸ்னாப்சாட்டா, ட்விட்டரா, வாட்ஸ்அப்பா, அடுத்தது வந்து வெப்சைட் யூஆர்எல்லா, அதுக்கப்புறம் யூடியூப்பில் நடந்ததா, அதுக்கு லிங்க்இன்ல நடந்ததா, இல்லை டெலிகிராமா, இது எதுவுமே இல்லாத வேற ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து கொடுத்தா போதும். கொடுத்துட்டு அதனுடைய அதர் மீடியானா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ இதுவே வாட்ஸ்அப்னா அந்த வாட்ஸ்அப்னுடைய நம்பர் கொடுக்கணும். இதுவே வந்து இமெயில்னா அந்த இமெயிலுடைய இமெயில் ஐடியை இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமுடைய ஐடியா அல்லது யூஆர்எல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் ஸ்னாப்சாட் இருந்தால் அதுக்கான ஐடியை நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ட்விட்டராக இருந்தாலும் அதுக்கான யூஆர்எல் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஹேண்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்சைட் இருந்தால் அதற்கான லிங்க் வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. யூடியூப்னா யூடியூபுடைய வீடியோ லிங்க், எந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து அது அந்த இன்சிடென்ட் நடந்ததோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லிங்க்இன் அதுக்கான யூஆர்எல்னு பண்ணணும். அதுக்கப்புறம் டெலிகிராம்னா டெலிகிராமுக்கான ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடியை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதர்ஸ் இருந்தால் எந்த இதுவோ வெப்சைட்டோ எந்த ஒரு மீடியாவோ அதை வந்து நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் இதில் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா
மீடியா அது இமேஜ் ஃபார்மேட்லையோ பிடிஎஃப்லையோ வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளீஸ் ப்ரொவைட் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதனா ஃபில் பண்ணனா 1500 கேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுவுமே வந்து இதில் வந்து அப்ளிகேபிள் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன போகும்னா சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸில் போகும். சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட்லன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதே போல் தான் ஃபைல் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட்னு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இதில் லாகின் பண்ணலை. இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேனிட்டரியாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த டேட் அண்ட் டைமும் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் டீட்டெயில்ஸை வந்து 200 கேரக்டர்ஸ்க்கு வித்தவுட் எனி ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுங்க. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அந்த 200 கேரக்டர்ஸில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி ஆஃப் எனி நேஷ்னல் ஐடி, அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ அல்லது பாஸ்போர்ட்டோ அல்லது பேன் கார்டோ அல்லது ஆதார் கார்டோ ஏதாவது ஒரு சாஃப்ட் காப்பி உங்ககிட்ட இருக்கணும். அது வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டோ அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டோ அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இது வந்து 5 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராடு ப்ளீஸ் கீப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரெடி. அதாவது நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ராடு எதாவது நடந்ததுன்னா உங்ககிட்ட வந்து என்ன இருக்கணும்னா உங்களுடைய பேங்க் நேமு, வேலெட்டு, மெர்ச்சன்ட்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எந்த டிரான்சாக்ஷனில் வந்து யூடிஆர் நம்பர் இருக்கு இல்லையா அந்த 12 டிஜிட் டிரான்சாக்ஷன் நம்பரும் உங்ககிட்ட இருக்கணும். அப்புறம் வந்து என்னைக்கு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அந்த டேட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ராட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து கொடுத்து ஏமாந்தீங்கன்ற அந்த அமௌண்ட்டுக்கான எவிடென்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் காப்பி ஆஃப் ஆல் த ரிலவெண்ட் எவிடன்ஸ் ரிலேட்டட் டு த சைபர் கிரைம் நாட் மோர் தென் 10 MB. என்னென்ன சாஃப்ட் காப்பி உங்ககிட்ட இருக்குதோ, இப்போ ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நான் 10,000 கொடுங்க, நான் வந்து 40,000 தருவேன், 4 ட்ரிபிளாக தருவேன் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ 10,000 பே பண்ணியிருப்பீங்களே அந்த 10,000 எந்த பேங்க்குக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்க, அதனுடைய யூடிஆர் நம்பர், டிஜிட்டல் நம்பரு, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பண்ணீங்க, இது எல்லாத்துக்குமான சாஃப்ட் காப்பி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இது வந்து உங்ககிட்ட சாஃப்ட் காப்பியாக இருக்குதுன்னா அது வந்து 10 MBக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷனாக என்ன கேட்டிருக்காங்கன்னா சஸ்பெக்டட் வெப்சைட், சோஷியல் மீடியா ஹேண்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சஸ்பெக்டட் டீட்டெயில்ஸ் வந்து இஃப் அவைலபிள் இருந்தால் கொடுக்கலாம். அதாவது அந்த சோஷியல் மீடியாவில் இப்போ பணம் போட்டு ஏமாந்துருக்கீங்களோ அல்லது செக்ஸுவல் அபியூஸாக ஏதாவது வீடியோவில் உங்களை பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியா மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் சஸ்பெக்ட் இன் ஜேபிஜே ஃபார்மேட்டு, பிஎன்ஜி ஃபார்மேட்டு 5 MBக்குள்ளே அந்த சாஃப்ட் காப்பி இருக்கணும். அடுத்தது எனி அதர் டாக்குமெண்ட் தோ விச் சஸ்பெக்ட் கேன் பி ஐடென்டிஃபைடு அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல், இதில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து இது வந்து நீங்கள் கம்பல்சரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி போகணும்னா ஃபஸ்ட்டு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இதை வந்து கிளிக் ஹியர் நியூ யூஸர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போகணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் ஐடியை கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. இதுவே வந்து நீங்கள் இங்கே நியூ யூஸராக இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது உங்களுடைய ஸ்டேட் கேட்பாங்க, உங்களுடைய எந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்களோ ஒரு மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான லாகின் ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதுவில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது உமன் சில்ட்ரன் ரிலேட்டட் கிரைமுக்கு தனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஃப்ராடுக்கு வந்து ஸ்கேமுக்கு வந்து நீங்கள் தனியாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இது எதுவுமே இல்லை, அதர் கிரைம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அதர் கிரைமுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய
கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இது உங்களால் ஆன்லைனில் கொடுக்க முடியாது, டேரெக்டாக போய் கொடுக்கணும்னாலும் டேரெக்டாக நீங்கள் போய் கொடுக்கலாம். இல்லை வந்து கான்டாக்ட் நம்பர் மூலயமா கொடுக்கணுனாலும் 1930 என்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இந்த இன்சிடென்ட் நடந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கேம் வந்து இப்போ ஒரு பேங்க் மூலிமா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த 1930 நம்பருக்கு வந்து அவங்க ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் இந்த 1930 நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. உங்களுடைய அமௌண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கான ப்ரொசீஜரை வந்து நீங்கள் கோர்ட்டு மூலிமா ஆர்டர் வாங்கி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்லைனில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைபர் கிரைமை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக வீடியோ அதுக்காக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.